ஹாய், வெல்கம் டு ப்ரைம் கேட் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஸ்டேர்கேஸ் பிளான் எப்படி ட்ரா பண்ணுறது, ஒரு ஃப்ளோருக்கும் எப்படி நம்ம வந்து ஃப்ளோர் ஹைட்டை வச்சு எப்படி ஈக்குவல் ரைசஸ் வந்து டிவைட் பண்ணி எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுன்ற பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதோட செக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நான் செக்ஷன் லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். செக்ஷன் எக்ஸ்எக்ஸ்ன்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ளோருக்கும். அந்த மாதிரி அதோட செக்ஷன்ஸை நம்ம எப்படி வரைகிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஹைட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட் வந்து 3 மீட்டர்னு போட்டிருக்கேன். இது எம்எம் ட்ராயிங்கிறதுனால 3000 எம்எம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 3200 எம்எம். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2400 எம்எம். அதை வச்சு தான் நான் இப்போது இங்கே ஸ்டேர்கேஸ் பிளான் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்போவுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸோட ரைசர் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 115 வச்சுட்டு நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரைசஸ் மாறும். இப்போ 3 மீட்டர் என்னும் போது 150 வருது. அது மாதிரி 3.2 மீட்டர் 152.38 வருது. ரைசர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கும் இன்னொரு ஃப்ளோருக்கும் வந்து ஒரு 5 mm தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நமக்கு ரைசர் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் ரைசர் வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது 5 mm தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது 5 mm இன்க்ரீஸாக இருக்கலாம், இப்போ 5 mm வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 155 mm ரைசர் வந்து ஒரு ஃப்ளோருக்கு வைக்கிறோன்னா, இப்போ அடுத்த ஃப்ளோர் நீங்கள் போகும்போது 160 mmக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து 150க்குள்ளே இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம ரைசர்ஸை டிவைட் பண்ணணும். நம்ம ஃப்ளோர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸல் ஹரிசான்டல் லைன்ஸ் போட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட் பார்த்திங்கன்னா 3 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் ஹைட் வந்து 3.2 மீட்டர் போட்டுக்கிட்டேன். அதோட என்னோடய ஹெட்ரூம் ஹைட் பார்த்திங்கன்னா 2.4 மீட்டர் போட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம இந்த வால் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது இதான் நம்மளோட ஃப்ளோர் ஹைட்டு. இப்போது நீங்கள் இதை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. 3.2 மீட்டர், இது வந்து 2.4 மீட்டர். இப்போது நம்மளோட ஃப்ளோர் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம ஸ்டேர்கேஸை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைசர் வந்து 150. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 20 நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரைசர்ஸ். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மிஸ்ஸிங் ஸ்டெப் இங்கே எப்படி ஏன் கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோன்றதுனா, ஏன்னா நமக்கு வந்து மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி நம்ம ஏறுற இடத்துலேருந்து நம்ம டேர்ன் ஆகிற இடத்துல மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் கொடுத்தோம்னா பாலிஸ்டர் வந்து நம்ம திரும்பும் போது அது நல்லா ஈவனாக திரும்பும். நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு அழகாக டேர்ன் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் நம்ம தர்றது. எப்படி ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளோர் ஹைட் நான் போட்டேன். இப்போது என்னோடய ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் 20 ரைசர்ஸ் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறேன். 20 டிவைட் பண்ணிட்டேன். 20 வந்துடுச்சு. இப்போது அந்த 20க்கும் இப்போ நான் எக்ஸல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணி போட்டால் தான் வந்து ரைசஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ 150ன்றதுனால 150 வச்சு நம்ம ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ 152.33 அந்த மாதிரி நமக்கு டெசிமல்ஸில் வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பிரித்து போடுறது தான் நமக்கு சேஃபு. இல்லைனா என்ன ஆகும்னா லாஸ்ட்டு ரைசரில் வந்து நமக்கு ஷார்ட் ஆகும், இல்லைனா வந்து அதிகமாக காமிக்கும். இப்போ இந்த மாதிரி பிரிச்சிட்டோம். இப்போது நம்மளோட ரைசரை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 10 ரைசரை போடுறேன். 3 4 5 6 7 8 9 10. இது மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் இல்லையா, அதனால் இதை நான் வச்சுட்டேன். 10 ரைசர்ஸ் போடுறேன். இப்போது இங்கே வந்துடலாம். இப்போது இந்த ரைசர் எப்படி ட்ரா இப்போது இந்த லேயரோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரைசர் நம்ம ட்ரா பண்ணும் போது ஈஸியாக புரியும். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்டே போங்க. இதுக்கு இப்போ இந்த ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். இது இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ஸ்டேர்கேஸோட செக்ஷனை ஒரு 1/2 hourலேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போது நமக்கு 10 ரைசஸ் வந்துடுச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது இதில் பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் மேலே இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப்பை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே மேலே வந்துடுங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் மிரர் பண்ணி கூட இப்படி வச்சுக்கலாம். இப்படி மிரர் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ட்ரா பண்ணலாம். இப்போது நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு 20 ரைசஸ் கிடச்சிருச்சு. இப்போது இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் நமக்கு ரைசர் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃப்ளோர் ஃபினிஷ் கொடுக்க போகிறோம். ஃப்ளோர் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மார்ட்டர் ஒரு 30 mm, அதுக்கப்புறம் கிரானைட் இல்லைனா டைல் அது ஒரு 20 mm வச்சு நம்ம ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து ஒரு 50 mm போட்டுக்கலாம். ஓகே, 50 mm போட்டுட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேஸ்ட்டு ஸ்லாப் போட போகிறோம். இந்த வேஸ்ட்டு ஸ்லாப் பார்த்திங்கன்னா ஒரு ரைசர்லேருந்து இன்னொரு ரைசர் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரைசர்லேருந்து இன்னொரு ரைசர் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்ரி ரைசர் வந்து இதோட மீட் ஆகும் இந்த வேஸ்ட்டு ஸ்லாபோட. அப்போவே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ரைசரை கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இப்போ வேஸ்ட்டு ஸ்லாபு ஒரு 150 mm நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே லேண்டிங்கில் ஒரு வேஸ்ட்டு ஸ்லாப் 150 mm. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு பீம் வரும். இப்போ நமக்கு வேஸ்ட்டு ஸ்லாப்லேருந்து மிட் லேண்டிங்க்கு ஒரு பீம் வரும், அதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரை நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு லைன்ஸ் மட்டும் நான் போடுறேன். ஆக்சுவலி இது ஸ்ட்ரக்சரல் ஆஸ் பர் ஃபவுண்டேஷன் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி என்ன வருமோ நம்ம இதை ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம லேயரில் போட்டுக்கலாம். ஸ்லாப் லேயரில் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஃப்ளோர் ஃபினிஷ்னு லேயரில் போட்டுக்கலாம். நான் பிளாஸ்டர் ஸ்டோன் டைல்ஸ்னு வச்சுருக்கேன், அந்த லேயரில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது மிட் லேண்டிங் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம செக்ஷனில் நம்ம இங்கே அப்பில் எடுத்துக்கிறதுனால நம்ம இது மாதிரி ஃப்ளோர் லைனு வேஸ்ட்டு ஸ்லாப் லைன் தெரியும். ஆனால் நமக்கு இந்த இடத்துல தெரியும் போது எலிவேஷனில் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி 50 mm ஃப்ளோர் ஃபினிஷ், அதே மாதிரி ஸ்லாப் வேஸ்ட்டு ஸ்லாப் கனெக்ட் பண்ணிடணும் 150 mm. சேம் தான், நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இங்கே சேம் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து இது செக்ஷனில் இது வந்து செக்ஷனில் தெரியும், இது நமக்கு எலிவேஷனில் தெரியும். அதனால் இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இது எலிவேஷன் நியர் லேயரில் போட்டுக்கலாம். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் நமக்கு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபினிஷ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபினிஷ்ட் செகண்ட் ஃப்ளோர் ஆர் ஃபினிஷ்ட் ஹெட்ரூம் ஃப்ளோர்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 மீட்டருக்கு நம்ம போட்டுட்டோம் 20 ரைசர் வச்சு. இப்போது 3.2 மீட்டருக்கு ஃப்ளோர் ஹைட்டுக்கு நம்ம போட போகிறோம். அதே மாதிரி தான் சேம் நம்ம டிவைட் பண்ணுறோம். நமக்கு ரைசர் ஹைட் என்ன இருக்குது, இதில் 21 நம்பர்ஸ் இருக்குது. அதனால இங்கே டிவைட் பண்ணுறோம் 21 நம்பர்ஸ். 21 என்ட்ரு கொடுத்தேன். இப்போ 21 ரைசஸ் டிவைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே 21 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இந்த 152.38ன்ட்டு நீங்கள் பாட்டுட்டு லைனில் 152.38 நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டே போனீங்கன்னா இந்த லாஸ்ட் ரைசரில் நமக்கு இங்கே சரியாக வராது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி லைன்ஸ் டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து லைன்ஸ் போட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இப்போது இந்த ஃப்ளோரோட இதை நம்ம போடுறோம்.
இங்கே 10 ரைசஸ் இருக்குது, இங்கே 11 ரைசஸ் இருக்குது. இப்போது கலர் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் ஏற்கனவே நான் கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் சொன்ன மாதிரி தான். டென் ரைசஸ் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 11 ரைசஸ் இருக்குது. ஏன்னா 21ன்றதுனால ஒரு ரைசர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதை மிரர் கூட அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மிரர் அடிச்சிட்டிங்கன்னா இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, இப்போது இந்த ரைசர் இங்கே வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரைசர் நமக்கு வேணும். இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு 21 ரைசஸ் கிடச்சிருச்சு. இப்போ கீழே எப்படி நான் ஜாயின் பண்ணி இப்போ எப்படி நான் ட்ரா பண்ணனோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோரை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோர் தெரியும். 50 mm ஃப்ளோர் ஃபினிஷ், தென் 150 mm. இங்கே ஏன் நான் இப்படி எதுவுமே போடாமல் ஜாயின் பண்ணாமல் விடுறேன்னா, இதில் நான் இங்கே ஒரு பில்டிங் இருக்கிறதா கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒரு இந்த கட்லைன் மாதிரி காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போது நம்ம இதை லேயரை மாற்றிக்கலாம். ஸ்லாப் லேயரில் இப்போது வேஸ்ட் ஸ்லாப் லைன் வரைஞ்சோடனே இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த எலிவேஷன் தெரியல ஸ்டேர்கேஸை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிடணும், ட்ரிம் பண்ணிடணும். இப்போது இந்த ஃப்ளோர் லைனை டெலீட் பண்ணிடலாம். இப்போது நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம இந்த லேண்டிங் வரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இது எல்லாமே நம்ம லேயரில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் லேயரில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டீட்டெயில் பண்ணும் போது எந்த ட்ராயிங் எதனா நம்ம பண்ணும் போது லேயர் ஆன் ஆஃப் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம் திங். இது நம்ம கீழே பண்ண மாதிரியே ஃப்ளோர் ஃபினிஷ், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு ஸ்லாப் லைன் 150 mm. இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் எப்படி இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் ஆர் ஹெட்ரூம் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கிடச்சிச்சு. இப்போது இந்த ஹெட்ரூம் ஸ்லாபை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறேன். அதுமாதிரி ஹெட்ரூம் ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 2.4 வச்சுருக்கோம் ஹெட்ரூம் அதில். அதுக்கு மேலே நமக்கு ஒரு 150 mm ஸ்லாபு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பீம் 200 450 பீம். இங்கே நமக்கு ஒரு ஃப்ளோரு இந்த பில்டிங் லைன் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். அதனால் இங்கே இந்த கண்டினியூட்டி லைனை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஹெட்ரூமோட ஸ்லாப் லைன் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பிளாஸ்டர் திக்னஸ் அது மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டர் திக்னஸ் ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டேர்கேஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் அதெல்லாம் போடல, ஒன்லி வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டேர்கேஸோட செக்ஷன் போடுறதுன்றதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். செக்ஷன் XX. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டேர்கேஸோட பிளான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டேர்கேஸோட செக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டேர்கேஸ்க்கு இதுக்கு ரெயிலிங் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.